இன்றைய தினம் 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆஜராகி இருந்தார்கள். இன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் தரப்பில் நாங்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிற்கு மறுப்பு தெரிவித்து அவருடைய அப்ஜெக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அப்ஜெக்ஷன் நேரடியாக சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று விதிமுறை. ஆனால் அவர்கள் தரப்பில் வரவில்லை. அவர்கள் வழக்கறிஞர் தரப்பில் அந்த அப்ஜெக்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த வாய்தா 8/5 போடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் இந்த அப்ஜெக்ஷனுக்கு விசாரணை நடைபெறும். கண்டிப்பா நேரில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை பதிவு செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீதிமன்றம் பரிசீலனை செய்து பதிவு செய்து அடுத்த விசாரணைக்கான வாய்தா தேதி வழங்கப்படும். இல்ல, நிறைய ஹியரிங் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. 1-2க்குன்னு இல்ல, 1க்கு தான் ஆஜராயிருக்காரு. ஒரே ஒரு வாய்தாவுக்கு தான் அவர் ஆஜராயிருக்காரு. அதுவும் நீதிமன்றம் கடுமையாக நடந்து கொண்டதின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவர் நடந்து கொண்ட அந்த ஒரே ஒரு வாய்தாவுக்கு மட்டும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த வாய்தாவிலும் கண்டிப்பாக அவர் ஆஜராக வேண்டும். என்ன காரணத்திற்காக ஆஜராகாமல் உள்ளார் என்பது தெரியவில்லை. அதனால சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அது அந்த மாதிரியான ஒரு முன்னோட்டமோ அந்த மாதிரி ஒரு எதுவும் கிடையாது. எங்க தரப்புல எதுவும் இல்லை. நாங்க சட்ட ரீதியா நீதிமன்றத்தில் சந்திக்கிறது தான் எங்களுடைய மனப்பாறையில். இல்ல, டிஐஜி தாக்கல் பண்ணல. அந்த வழக்கு நான் தனிப்பட்ட முறையில் எனது பெயரில் நானே புகார்தாரராக ஒரு வழக்கை பதிவு செய்தேன். அதாவது தந்தை பெரியார் சமூக நீதிக்காக போராடியவர், பெண்களுக்காக குரல் கொடுத்தவர், பெண்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தி அவர்களுக்காக பல்வேறு ஆதரவு பெற்று அவருக்கு ஒரு வெற்றியை கண்டவர். அப்படிப்பட்ட பெண்களுக்காக போராடி வெற்றி கண்ட பெரியார் மீது 9/1/2025 அன்று திரு சீமான் அவர்கள் ஊடகம் வாயிலாக நான் அவர் பேட்டியை பார்த்தேன். அக்கா, மகள், அக்கா, தங்கை, தாய், மகள் போன்றவர்களிடம் உடல் சோர்வு ஏற்பட்டால் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்று தந்தை பெரியார் குறிப்பிட்டதாக அதில் அவர் பேட்டியளித்திருந்தார். அந்த பேட்டியை பார்த்தவுடன் இன்றைய தினம் கடந்த ஆட்சியிலும் சரி, தற்போது உள்ள ஆட்சியிலும் சரி, தொடர்ந்து தமிழகத்தில் பெரியாருடைய கொள்கையிலே தான் நடந்து கொண்டு உள்ளது. அரசு விதிமுறைகளாக இருந்தாலும், நம்மளுடைய தமிழ் மக்களாக இருந்தாலும், ஏன் நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், பெரியார் என்று ஏற்றி கொடுத்த இந்த சுயமரியாதை என்கின்ற ஒரு காரணத்தில் தான் நாம் எல்லாம் பயணிக்கிறோம். அப்படிப்பட்ட பெரியார் எதையும் சொல்லாத ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே திரித்து தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக அவர் அதை பயன்படுத்தியிருந்தார். நான் அன்றைய தினமே 9/1/2025 அன்றைய தினமே மணப்பாறை காவல்துறையிடம் புகார் மனு கொடுத்தேன். அவர்கள் புகாரை விசாரணை செய்து 10/1/2025 அன்று எனக்கு புகார் மனு ரசீது கொடுத்தார்கள். தொடர்ந்து 7 முறை என்னை விசாரணை செய்தார்கள். ஆனால் எந்த விதமான என்னுடைய புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் காரணமாக 6/3/2025 அன்று மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றம் முன்பாக நான் வழக்கு தாக்கல் செய்தேன். தொடர்ந்து பல்வேறு வழக்கு வாய்தாக்கள் சென்றாலும் 24/4/2025 எங்கள் தரப்பு விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையை கருணையோடு கேட்டு பரிசீலனை செய்த நீதிமன்றம் 28 நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தது. அதில் BNS 351, 356 செக்ஷன் 6 பெண்களை ஆபாசத்தை தூண்டும் விதத்தில் பேசக்கூடிய இந்த 3 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இதுக்கும் டிஐஜிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த வழக்கு இருக்கும், அது என்னுடைய தனிப்பட்ட வழக்கு. நான் இந்த பேட்டி இங்கே கொடுக்கக்கூடாது, நீங்க கேட்டதுனால அதை சொல்றேன். மாலை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு டிஐஜி தாக்கல் செய்ய போறாரு. அதாவதுங்க, அன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தபோது எங்களுடைய கட்சிக்காரராகிய டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்திருந்த நேரத்தில் அவர்களுடைய கார்களில் அதிகமாக இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாத நபர்களை அழைத்து
இங்கு அவரை த்ரெட்டனிங் பண்ணக்கூடிய விதத்தில் என்னுடைய கட்சிக்காரர் காரை நிறுத்தியிருந்த இடத்தின் அருகில் சம்பந்தமில்லாத ஆட்கள் அவர்களுடைய கட்சி கொடியை கட்டி கொண்டு அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு அவரை முன்னும் பின்னும் போவதும் வருவதுமாக நாம் தமிழர் கட்சி வாழ்க, சீமான் வாழ்க, ராமஜெயம் கேஸ் என்னாச்சு அப்படிங்கிற போற வார்த்தைகளை அவர்கள் பேசிவிட்டு சென்றார்கள். காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர் அன்றைய தினம் மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டு அதை என்ன செய்யலாம் என்று எங்களிடம் அவர் பேசியுள்ளார். அது சம்பந்தமாக நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று உள்ளோம். இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, தொடங்க உள்ளோம். தேங்க்யூ.